ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓஜா போர்டு பற்றி தான் பேச போகிறோம். ஓஜா போர்டுனா என்ன? ஓஜா போர்டை வச்சு பேயை வர வைக்க முடியுமா? ஓஜா போர்டை வச்சு பேய் கூட பேச முடியுமா? ஓஜா போர்டுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படின்னு ஓஜா போர்டை பற்றி உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் ஓடிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஓஜா போர்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிளான ஒரு போர்டு தான். இதில் நிறைய ஆல்பபெட்ஸ் இருக்கும், நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை கையில் வச்சு நம்ம மேனுவலாக மூவ் பண்ணுற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஜா போர்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ்ப்ரோங்கிற ஒரு கம்பெனியோட பேட்டன் வாங்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் ஓஜா. ஓஜாங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட நேம். இத்தனை நாளா நம்ம அது ஒரு போர்டோட நேம்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். பட் அது ஒரு கம்பெனியோட நேம் ஓஜாங்கிறது. இந்த போர்டை யூஸ் பண்ண எல்லாருமே எங்களால கோஸ்ட் கூட பேச முடியுது, ஸ்பிரிட்டை வர வைக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு சைடு ஆஃப் மக்கள் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு சைடு ஆஃப் மக்கள் ஆர்வமா அந்த போர்டை பை பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓஜா போர்டை நம்பலாமா வேண்டாமா? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரி என்ன?